ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வில்வாதர்ஸ் vlogs. நம்ம இந்த வீடியோவில் நாங்கள் போயிருந்த நார்த் வேல்ஸ் பிரஸ்தா ஹெவன் கேரவனில் 3 days எப்படியெல்லாம் போச்சுன்றது பார்க்கலாம். நாங்கள் டோட்டலி 4 கேரவன்ஸ் புக் பண்ணியிருந்தோம். ஒரு 20 people கிட்ட இருந்தோம். இந்த கேரவனில் கிட்ஸ்க்கும் சரி அடல்ட்ஸ்க்கும் சரி நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க. மெயின் திங் வந்து ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. இந்த பிளேஸில் 300க்கும் ப்ளஸ் கேரவன் இருக்குது அண்ட் நிறைய டைப்ஸ் ஆஃப் கேரவன் இருக்குது. பிரான்ஸ், சில்வர், பிளாட்டினம், டைமண்ட், இந்த மாதிரி நமக்கு என்ன கேரவன் வேணுமோ நம்ம ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம புக் பண்ணிக்கலாம். நாங்கள் புக் பண்ணியிருந்தது வந்து பிரான்ஸ் கேரவன். 8 people இருக்கிற மாதிரி 3 families இருந்தோம். அண்ட் கேரவனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய கேம்ஸ் எல்லாம் புக் பண்ணியிருந்தோம். கூடவே என்னெல்லாம் திங்ஸ் வேணுமோ அதெல்லாமே வாங்கிட்டு போயிருந்தோம். ஏன்னா 3 days சமைக்கணும். அங்கேயும் நிறைய இங்கிலீஷ் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அந்த டிஷ்ஷஸ் வேணும்னாலும் ட்ரை பண்ணலாம், இல்லைனா நம்ம சமைச்சு கூட சாப்பிட்லாம். 8 members இருந்தோம், 3 families, 4 ladies இருக்கும்போது நம்ம ஜாலியாக பேசிட்டு சமைக்கலாம் அப்படின்ட்டு க்ராசரிஸ் எல்லாமே எடுத்து போயிருந்தோம். நம்ம புக் பண்ண டேட்டு கூட நமக்கு என்ட்ரி டைமிங் கொடுத்துருப்பாங்க. ஒரு 4 o'clockன்னு சொன்னால் 2 o'clock வரலாம். 2 o'clock வந்தால் கூட நம்ம கேரவன் போக முடியாது. கேம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம அங்கே போய் விளையாடலாம். ஆனால் நாங்கள் கேரவன் ரீச் ஆகும்போது 1 hour லேட்டு தான். ஸ்டேடியம் டூர் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே 1 hour லேட் ஆகிடுச்சு. நாங்கள் இருந்த கேரவனில் ஒரு கிச்சன், 3 bedroom, அதுக்கப்புறம் ஒரு ஹால் இருந்துச்சு அண்ட் 2 bathrooms. இதுவே பிளாட்டினம் இல்லைன்னா சில்வர் அந்த மாதிரி போனீங்கன்னா ஒரு பால்கனி கூட எக்ஸ்ட்ரா வரும். இங்கே கிச்சனில் வந்து நமக்கு தேவையான பொருட்களெல்லாம் வச்சுருப்பாங்க. குக் பண்ணுறதுக்கு சாஸ் பேன், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெசல்ஸ், அது இல்லாமல் பிளேட்ஸ், ஸ்பூன்ஸ், கப்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. என்னெல்லாம் வச்சுருப்பாங்க, நம்ம என்னெல்லாம் கொண்டு வரணுன்றது லிஸ்ட்டு போட்டு அமுச்சிருப்பாங்க. நம்ம வெப்சைட்லேயே போய் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கேரவன் புக் பண்ண உடனே ஒரு ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிட்டோன்னா நம்ம கேம்ஸ் புக் பண்ணுறதுக்காகட்டும், நமக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா திங்ஸ் வாங்கிட்டு போனாலும் நம்ம அந்த ஆப்லேயே நம்ம நோட் பண்ணிக்கலாம். நாங்கள் இருந்த கேரவன் ரொம்ப சஃபிஷியண்ட்டாகவும் க்யூட்டாகவும் இருந்துச்சு. ஆனால் என்ன, இந்த ஏரோப்ளைன்லலாம் இருக்குல்ல குட்டியாக, அந்த ஸ்பேஸ் மாதிரி தான் இருந்துச்சு. பட் எனக்கு இது வந்து ஃபஸ்ட் டைம் கேரவன் ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸ். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எங்கள் கேரவனில் ஒரு கிச்சன், 3 ரூம், அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹால், 2 புல் அவுட் பெட்ஸ் அண்ட் ஒரு டிவி வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த ஊரில் எங்கேருந்து எங்கே போனாலும் ஹீட்டர் இருக்கும், ஏன்னா எல்லா பக்கமும் குளிரும். அது இல்லாமல் இந்த கேரவன் வர பீச் பக்கமே இருக்கா, இன்னும் நல்லா குளிரும். நான் ஃபஸ்ட்டு கேரவனுக்கு போன உடனே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி என்னெல்லாம் இருக்குதுன்னு போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ரொம்ப குட்டி குட்டியாக பெட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. எப்படா இந்த சின்ன ரூமில் இவ்வளோ குட்டியாக பெட்டெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு ரொம்ப யோசித்தேன். கேரவனுக்கு எல்லோரும் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம திங்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங் 5 o'clock ஸ்விம்மிங் புக் பண்ணியிருந்தேன். அதை மட்டும் கேன்சல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு போஸ்ட்போன் பண்ணிவிட்டேன். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஸ்விம்மிங் போனால் இன்னும் டயர்ட் ஆகிடும், நம்ம எங்கேயும் போக முடியாது அப்படின்ட்டு கேன்சல் பண்ணிவிட்டு நான் அப்படியே வாக் போயிருந்தேன். ஏன்னா அந்த கேரவனில் ரொம்ப கேம்ஸ் இருந்துச்சு. என்னெல்லாம் கேம்ஸ் இருக்கும் போய் பார்த்துட்டு வரலாம். ஏன்னா நம்ம எல்லோரும் கேம்ஸ் புக் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப பிஸி ஆகிடுவோம். நெக்ஸ்ட் டேலேருந்து கேம்ஸ், வெளியே போகிறது அப்படின்ட்டு நம்ம சுற்றி பார்க்க முடியாது அப்படின்ட்டு நான் ஈவினிங்கே என்னெல்லாம் இருக்குது கேரவனில் கேம்ஸ் அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு கிளம்பியிருந்தேன். ரொம்ப அட்ராக்டிவானது வந்து இந்த ஈஸ்டர் எக்குன்ட்டு தான். ஒரு 10-15 இடத்துல ஈஸ்டர் எக்கை ஒழிச்சு வச்சுருப்பாங்க. நம்ம அதை கண்டுபிடிச்சி கொடுத்தோன்னா நமக்கு ஒரு ப்ரைஸ் மாதிரி தருவாங்க. இது வந்து பிலோ டு 6 years தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 6 to 12க்கு வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி ஏஜ் குரூப் பிரித்து வச்சுருந்தாங்க. கிட்ஸுக்கு ரொம்ப ஸ்லைடிங் அந்த மாதிரி கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு பைக் ரைட் அதெல்லாம் இருந்துச்சு. நம்ம ரெண்ட் எடுத்து ஓட்டலாம். கார்ட் ரைடிங் இருந்துச்சு. கூடவே எல்லா ஏஜ்க்கும் ஸ்விம்மிங் இருந்துச்சு. ஃபுட்பால், ட்ராம்ப்ளின், அதுக்கப்புறம் ஹை ஜம்ப் எல்லாமே வச்சுருந்தாங்க. அவுட்டோர் ஸ்விம்மிங்கும் இருந்துச்சு. ஆனால் அது சம்மரில் மட்டும்தான் ஓப்பன், ஏன்னா இப்போல்லாம் ரொம்ப குளிரும். அதனால அடல்ட்ஸை விட கிட்ஸுக்கு தான் இங்கே நிறைய கேம் இருந்துச்சு. இந்த ப்ளே ஏரியா மாதிரியெல்லாம் ரொம்ப வச்சுருந்தாங்க. கிட்ஸு இருந்தால் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஹைட் கேம்ஸ்லாம் பயம்.
கேம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் பீச் சைடு பார்த்து வாக் பண்ணோன்னா சூப்பரான வியூ, ஃபுல் கேரவன் ப்ளஸ் பீச். ஒரு குட்டி ஹில், அது மேலே ஏறி நின்னோன்னா செம்ம வியூ தெரிஞ்சுது. வாக்கிங்லாம் முடிச்சுட்டு நம்ம கேரவனுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்குள்ளே மணி 8 o'clock ஆயிடுச்சு. சிம்பிளாக டின்னர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் கேரவனில் ஸ்டே பண்ணியிருந்தது 8 people. டின்னர் வந்து ஒரு 11 peopleக்கு பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் ஒயிட் ரைஸையும் தாலும் பண்ணிவிட்டு சாப்பிட்டு படுத்துட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 3 பீச் கவர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தோம். ஏன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பீச் தான். பீச்சுக்கே புளி சாதம்லாம் கட்டிட்டு போயிருந்தோம், எங்கள் ஊரில் கட்டிட்டு போகலாம் அந்த மாதிரி. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து எங்கள் கேரவன் கிட்டே இருக்கிற பீச்சு செம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அந்த பீச் மட்டும் பீச்சில் லஞ்செல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் யோசிச்சுட்டே இருந்தோம், பஜ்ஜி போண்டா இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டுருக்கலாம் எங்கள் ஊராக இருந்தால் அப்படின்ட்டு. ஸோ அதனாலேயே வந்த உடனே பஜ்ஜி பண்ண ஆரம்பித்தாச்சு. இது வந்து ஆந்திரா ஸ்டைல் மிர்ச்சி பஜ்ஜி. நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன். இதில் வந்து கட் பஜ்ஜின்னு பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஆனியன் ஃபில்லிங் பண்ணி பண்ணாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆந்திரான மிர்ச்சி பஜ்ஜி தானே ஃபேமஸ்ஸு, செம்ம காரசாரமாக இருந்துச்சு. நான் டின்னரே சாப்பிடாம வெறுமனே பஜ்ஜியே தான் ஃபுல்லாக சாப்பிட்டேன். செகண்ட் டேலேருந்து தான் நல்லா ஜாலியாக என்டர்டெய்னிங்காக போச்சு. ஏன்னா எவ்ரி ஈவினிங் வந்து யூனோ கார்ட்ஸ் விளையாடணும், அதுக்கப்புறம் அந்தியாக்ஷரி, வேறு என்னெல்லாம் கேம்ஸ் சின்ன வயசுலேருந்து விளையாடிட்டு இருந்தோமோ எல்லாமே விளையாடிட்டு இருந்தோம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஹாலிடேக்குன்னு போனோன்னா நிறையா பிளேசஸ் பார்க்குறத விட இந்த மாதிரி ஜாலியாக எல்லார் கூடயும் நல்லா பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒன்று சமைக்கிறதுக்காகட்டும் இல்லை வேறு என்ன வேலை செய்கிறதுக்காகட்டும் நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜாலியாக. அது இல்லாமல் யூகேல எல்லோரும் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியாக இருந்து ஒரு கேரவனில் 8 பேர் 3 நாள் அப்படி இருக்கும்போது செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் அங்கே ஒரு ஃபால்ஸ் போயிருந்தோம், ஸ்னோடோனியா ஃபால்ஸ். அந்த ரைடை எக்ஸலண்ட் ரைடுங்க. ஃபால்ஸை விட ரைடை தான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான். ஸ்னோடோனியா ஃபால்ஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் அன்றைக்கி வெதர் செம்மையாக இருக்குன்ட்டு நாங்கள் பார்பிக்யூ பண்ணியிருந்தோம். வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே பார்பிக்யூ பண்ணியிருந்தோம். வெஜ்ஜுக்கு வந்து பன்னீர் அண்ட் ஆல்சோ கார்ன், அதுக்கப்புறம் பைனாப்பிள், ஆப்பிள். நான் ஃபஸ்ட் டைம் ஆப்பிள் பார்பிக்யூ சாப்பிட்டுருக்கேன். நீங்கள் யாராச்சும் சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்பிக்யூ ப்ரிப்ரேஷன் போயிட்டு இருந்தது. எனக்கு இந்த பார்பிக்யூவில் அவ்வளோவா நாலேஜ் இல்லைங்க, எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணாங்க. நான் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணேன், நிறையா நல்லா சாப்பிட்டேன். அந்த 3 நாளும் நான் சாப்பிட்டுட்டே இருந்தேன். போகிறது வர்றது சாப்பிட்றது இதே பொழப்பாக தான் நான் சுற்றிட்டு இருந்தேன். என்ன மாதிரி நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போனீங்கன்னா இல்லைனா ட்ரிப்பு போனீங்கன்னா வேலை பார்க்காம சாப்பிட்றீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பார்பிக்யூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போதே நாங்கள் வெளியே வந்து இந்த அவுட்டோர் பார்பிக்யூக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஃபுல் சாங்ஸ்லாம் போட்டு நல்லா வைப் பண்ணிட்டு இருந்தோம். நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி அவுட் சைட் பார்பிக்யூ ட்ரை பண்ணேன். எனக்கு யோசிச்சுட்டே இருந்தேன் ரொம்ப கஷ்டமாகாதா அப்படின்ட்டு. ஆனால் ஒன்றும் கஷ்டம் இல்லை. அந்த ட்ரே வாங்கினோன்னா 1.5 hour வரும், அதுக்குள்ளேயே எல்லாமே பண்ணிடலாம். ஆனால் என்ன கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ரொம்ப புகை வரும், அதெல்லாம் கண் எரியும், அவ்வளோதான். அது தாண்டினோன்னா இந்த கோல் வந்ததுக்கப்புறம் சூப்பராக டக்கு டக்குன்னு வெந்துடும். 20 people இருந்தோம். ஸோ நாங்கள் எடுத்து போனது வந்து 3 trays அண்ட் 1.5 hour கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்களே ஆஃப் பண்ணிட்டோம், தண்ணி ஊற்றி. நாங்கள் நல்லா வைப் பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கேரவனில் ஒரு 20 பேர் போய் பேசிட்டு இருந்தோம். 3 பசங்க நம்மளை பார்த்துருப்பாங்க போல், ஒரு 8 to 12 years ஓல்டு தான் அவங்க. வந்து கேரவன் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னடா நடக்குதுன்னு வெளியே போய் பார்த்தா எங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. சரி அப்படின்ட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட்லாம் ரைஸ் பண்ணோம் ரிசப்ஷன்கிட்ட. அவங்க வந்து கேட்டுட்டு போனாங்க, என்னாச்சு அப்படின்ட்டு. இந்த மாதிரின்னு சொன்னாங்க. இங்கேயும் சேட்டை பண்ணுற பீப்புள் இருக்கதா போவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. லாஸ்ட் டே ஆஃப் த கேரவன்ன்றதுனால நாங்கள் எல்லோரும் நல்லா கதை பேசிட்டு ஒரு 10-10:30 எல்லாமே பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் 9 o'clock செக் அவுட் இருந்துச்சு. 3 days எப்படி போச்சுன்னே தெரில, அதுக்குள்ளேயே ட்ரிப்பு முடிஞ்சிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு போகிறதுக்கு லைக் பண்ணுவீங்களா? இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.